அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள ட்ரம்ப் பிறப்புரிமை அடிப்படையில் வழங்கப்படும் குடியுரிமையை அதிபராக பதவியேற்ற முதல் நாளே ரத்து செய்யப் போவதாக அறிவித்துள்ளார். ட்ரம்பின் இந்த முடிவு ஏன் சர்ச்சையை கிளப்பியுள்ளது என்பதை விரிவாக பார்க்கலாம். அதாவது, சட்டவிரோதமாக குடியேறுவோரால் தான் அமெரிக்கர்களுக்கு வேலை கிடைப்பதில்லை என்றும் அவர்களை நாட்டிலிருந்து வெளியேற்றிவிட்டால் பிரச்சினை தீர்ந்துவிடும் என்றும் அவர் கூறியிருந்தார். மேலும் முறைகேடாக நாட்டில் இருப்போர் வாக்களிக்க கூட அனுமதிக்கப்படுவதாக அவர் குற்றஞ்சாட்டியிருந்தார். இதற்கிடையே அமெரிக்காவில் குடியேறிய வெளிநாட்டினரை தடுக்க தன்னிடம் உள்ள திட்டங்களை குறித்து ட்ரம்ப் தடாலடியாக சில கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் அடுத்த மாதம் 20ஆம் தேதி அதிபராக பதவியேற்க உள்ள நிலையில் அதிபர் பதவிக்கு வந்தவுடன் பிறப்புரிமை அடிப்படையில் வழங்கப்படும் குடியுரிமையை நிறுத்த உள்ளதாக கூறியுள்ளார். அந்நாட்டு ஊடகம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில், அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய அனைவரையும் நாடு கடத்துவதற்கான தனது திட்டத்தை அவர் தெளிவுபடுத்தினார். இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப், இதற்கு விரிவான திட்டம் இருக்கிறது. முதலில் குற்றப்பதிவுகள் கொண்டவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள். அவர்களை உடனடியாக நாடு கடத்துவோம். இது கடினமான பணி என்றாலும் கூட நிச்சயம் அது செய்து முடிப்போம் என்றார். பிறப்புரிமை அடிப்படையில் அமெரிக்க குடியுரிமை தருவது குறித்து பேசிய ட்ரம்ப், பிறப்புரிமை அடிப்படையில் குடியுரிமை என்பது அபத்தமானது. இதை முடிவுக்கு கொண்டு வர ஒரு நிர்வாக உத்தரவே போதும். நான் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற முதல் நாளே இந்த உத்தரவை பிறப்பிக்கப் போகிறேன். நமது நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திலும் பல திருத்தங்கள் தேவைப்படுகிறது. அமெரிக்க பொருளாதாரம் முன்னேற வேண்டும். அமெரிக்கர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றால் இதை நாம் செய்தாக வேண்டும். இதை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகளுடன் கூட பேச தயாராக இருக்கிறேன் என்றார். கடந்த 2022ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி சுமார் 48 லட்சம் இந்திய அமெரிக்கர்கள் அமெரிக்காவில் வாழ்கின்றனர். அவர்களில் 34%, அதாவது 16 லட்சம் பேர் அமெரிக்காவில் பிறந்தவர்கள். அமெரிக்காவின் தற்போதைய சட்டப்படி பெற்றோர் அமெரிக்க குடியுரிமை பெற்றவராக இல்லை என்றாலும் கூட அமெரிக்க மண்ணில் பிறந்தால் அந்த குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கப்படும். இதைத்தான் நிர்வாக உத்தரவு மூலம் ரத்து செய்ய போவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க குடியுரிமை அல்லது கிரீன் கார்டு இல்லாத பெற்றோரை இது பாதிக்கும். ட்ரம்ப் இந்த சட்டத்தை ரத்து செய்தால் அவர்களின் குழந்தை அமெரிக்காவிலேயே பிறந்திருந்தாலும் அந்நாட்டின் குடியுரிமை கிடைக்காது. ஏற்கனவே கிரீன் கார்டு பெற பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இந்த நேரத்தில் பிறப்புரிமை குடியுரிமையை ட்ரம்ப் நீக்கினால் அது நாட்டில் உள்ள பல லட்சம் இந்தியர்களை கடுமையாக பாதிக்கும் என்றே கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.